ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கலரிசி அரிசி மாவை வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய புட்டு ரெசிபி தான். ஈவினிங் பசங்க வந்தால் இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டில் வேணுமோ அந்தளவுக்கு புழுங்கலரிசி இல்லை பச்சரிசி ரெண்டுத்தில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் புழுங்கலரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். புழுங்கலரிசி நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உதுத்து விட்டுக்கணும். நம்ம பிடிச்சோம்னா அந்த புளிப்பு பதம் வரணும், உடைச்சாலும் உடையணும். அதுதான் கரெக்டான பதம். அதில் பாருங்கள், இப்போ நான் பிடிச்சிருப்பேன். அந்த புளிப்பு பதம் தான் நம்மளுக்கு கரெக்டான பதம். அது ரொம்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணும். பாருங்கள், அதை பிடிக்கிற பதம் தான் கரெக்ட். உடைச்சாலும் உடையணும். இது தான் கரெக்டான புட்டுக்கான பதம். நல்லா உதுத்து விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுக்குங்க. உதுத்து விட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா உதிர்ந்து இருக்குது. அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மேலே இட்லியுடைய நம்மளுடைய அந்த குழியை ஒன்று மேலே அடுக்குது எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதில் இந்த புட்டை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அரிசி மாவை நம்ம பரப்பி விட்டுடணும். பரப்பி விட்டு அதை மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம். இந்த கேப்லேயே நான் அதுக்கு இன்னும் ஒரு இதாக இன்க்ரீடியண்ட்டாக நான் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போது நல்லா புட்டு சாஃப்டாக வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா ஆவி பறக்க புட்டு. அதை அலக்காய் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அந்த கட்டி கூட இருக்கலாங்க, அந்த நம்ம வேகும் போது இந்த கட்டி கூட இருக்கலாம். அதுக்காக கிளறி விட்டுட்டு இப்போது தேவைக்கேற்ப சர்க்கரை, வெல்லம் வேணுங்கிறவங்க வெல்லமும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸும் சர்க்கரை லைக் பண்ணுவாங்க. அதனால் சர்க்கரை, கொஞ்சமாக தேங்காய் துருவலும் போட்டுக்கிறேன். கலரி விட்டுட்டு சர்க்கரை போட்டு கலரி விட்டுட்டு இப்போ நான் ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போடும்போது இன்னும் டேஸ்டி நல்லாயிருக்கும். இது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெதருக்கு மழை ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது இந்த சுடச்சுடன்னு புட்டு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.